இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து த ஷேப் ஆஃப் வாட்டருங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஷேப் ஆஃப் வாட்டருங்கிற படம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து நடத்திட்டு வராங்க. அந்த ரிசர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தண்ணியால் வந்து சூழப்பட்டிருக்க ஒரு அண்டர் கிரவுண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு கிணறாட்டம் இருக்கும். அதில் வந்து ஒரு க்ரீச்சரை வந்து வாழ வச்சிட்ருக்காங்க. அந்த க்ரீச்சரை வச்சு இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினு. அந்த ஹீரோயினுக்கும் அந்த க்ரீச்சருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுது. ஹீரோயின் வழக்கம் போல் வந்து இந்த வேலைக்கு கிளம்புறக்காக வந்து ரெடி ஆகிட்டு அவங்க பாலிஷ்லாம் போட்டு நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது அவங்களுக்கு இதை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறோம், என்ன வேலை என்னங்கிறதே வந்து தெரியாது. ஸ்டார்டிங் ப்ரெஷராக தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அங்கே இருக்க ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளீன் பண்ணும்போது ஒரு க்ரீச்சரோட இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வருது. அந்த க்ரீச்சருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஒரு லவ் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை. அப்புறம் இவங்களே அதை பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸ்டார்டிங் ஷாக் ஆனவங்க வந்து போக போக அந்த க்ரீச்சரோட வந்து ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தாங்க. அந்த க்ரீச்சரை வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த க்ரீச்சருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க, பேசுனாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த படத்தில் வந்து பேச முடியாது. அவங்களுக்கு வந்து பேசுகிறது எதுவுமே இல்லாதனால அந்த க்ரீச்சரோட ஃபீலிங்ஸ் வந்து இவங்களுக்குமே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த க்ரீச்சர்கிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து கை அசைய வச்சு குரங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இவங்களை வந்து பேசுவாங்க. க்ரீச்சருக்கும் இவங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 2 பேருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து இங்கே இருக்க சயின்டிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. எப்போ நீ இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவப்பட்டாங்க. அப்புறம் அந்த க்ரீச்சரை வந்து ஒழிச்சு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அது வந்து இந்த ஹீரோயினுக்கும் பிடிக்கல, அந்த க்ரீச்சருக்கும் பிடிக்கல. அதனால் நம்ம எப்படியாவது நானி படத்தில் வர மாதிரி அவனை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்றது முடிவு எடுக்கிறாங்க. அதான் வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் இந்த படம் பார்த்துருந்தீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த படம் ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லான படம். இது நைட் டைம் எல்லோரும் பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்கும்.